அன்பான மக்களே, நம்மளோட லட்சுமி பிரியா வந்து சூப்பராக வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்ற ஒரு பாட்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டுக்கு அவங்க வராங்க. விஜய் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஷூட்டிங் அப்டேட் வந்து விஜய் வீட்டுக்கு காவேரி வந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ ஹாப்பியான நியூஸ் தான் இல்லையா? ஹாப்பியான நியூஸ் மட்டும் இல்லை. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அழகான ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன்லேருந்து அழகாக வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே இன்றைக்கி சூப்பராக வந்து ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே விஜய் வீட்டில் தான் இருக்காங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. காவேரியை வந்து கொண்டு வந்து விட வந்தாங்களா, காவேரியை வந்து பார்க்க வந்தாங்களா, காவேரி எங்கே இருக்காங்களா இல்லையான்னு கேட்க வந்தாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்ம காவேரி வந்து விஜய் வீட்டில் இருக்காங்க. சரிங்களா? சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியான விஷயம். இந்த அப்டேட்டே கொடுத்த லட்சுமி பிரியாவுக்கு, காவேரிக்கு நம்ம பெரிய பெரிய நன்றி சொல்லணும். அவங்க தான் வந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அழகாக ஒரு சூப்பராக ஞாபகம் வருதுன்னு ஒரு பாட்டையும் போட்டு சூப்பராக வந்து அதை போட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோவை குட்டியாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்படிங்கிறத எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு விஜய் காவேரி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இது தெரிய வருது. பார்ப்போம், இதெல்லாம் அப்கமிங்கில் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் நாள் கழித்து வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஒரு மனசுக்கு நல்லா நிம்மதியாக இருக்குங்க. பரவாயில்ல, காவேரி விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அந்த சீன் நமக்கு எப்படியா காட்டுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு தைரியம் வந்துருச்சு. சூப்பருங்க, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இனிமேல் கொஞ்சம் நல்லா ஜாலியாக கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.